என் வண்டியில் டேங்கு கவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மாட்ட முடியாமல் அப்படின்னு இல்லை லோக்கலில் மாட்டா நல்லா இருக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மாட்டாமே விட்டுட்டேன். இதனால நிறைய டைம் திங்ஸ் கொண்டு வரும்போது டேங்கில் கிராச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த ஒரு கவரை வந்து பார்த்தேன், பார்க்குறது நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டோம். இதை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதை பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு ஆமக்குட்டி மாதிரியே இருக்குது, ஆனால் இது ஒரு 2-in-1 பேக்குங்க. அது என்னங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் எக்கச்சக்கமான ஜிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்த இடத்துல மொபைல் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறதுல இதுதான் மெயின் ஜிப்பு. உள்ள எந்த அளவுக்கு பேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அதோட முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 2 சைடில் 2 ஜிப்பு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத ஃபைனலாக சொல்கிறேன். ஒரு 4 ஸ்டிப்பும் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஸ்டிப்பை மட்டும் இப்போ எடுத்துக்கிடுவோம். அதில் ஒரு ஸ்டிப்பில் 2 சைடு லாக் இருக்கும். அதை பேக்கோட ஃப்ரண்ட் சைடில் மாட்டணும். மிச்சம் இருக்கிற 2 ஸ்டிப்பையும் பேக் சைடில் மாட்டிக்கிடுவோம். இனி பேக்கை தூக்கி டேங்குக்கு மேலே வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்டிப்பு மாட்டினோம்ல, அது வண்டியோட சேஸை சுற்றி இருக்கிற மாதிரி லாக் பண்ணிக்கிடுவோம். அண்ட் பேக் சைடில் உள்ள இந்த 2 ஸ்டிப்பையும் சீட்டை சுற்றி இழுத்து கட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சு. இந்த கவர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம டிராவலில் இருக்கும்போது மழை வருது அப்படின்னு நம்ம பேக்கை பாதுகாக்கிறதுக்கு தான். அப்புறம் நான் இதை 2-in-1 பேக்குன்னு சொல்லியிருந்தால அது ஒன்றும் இல்லை. நம்ம டிராவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேக் எடுத்து இன்னொரு ஸ்டிப்பை மாட்டி நம்ம இந்த மாதிரி பேக்காக யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த பேக் உங்களுக்கு தேவையான மட்டும் இந்த இடத்துல நேராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.